கிஷ் கிட்ட நம்ம பேச போறோம். உங்க வீட்ல என்னதான் அப்படி நடந்துச்சு சொல்லுங்க கிஷ். எங்க வீட்ல வந்து ஒரு வீட்ல இருந்தோம். இது வந்து நான் ஒரு 14 years old இருக்கிறப்ப அண்ணன் வந்து படிக்கிறப்பெல்லாம் வந்து அண்ணன் மேல வந்து முடி வந்து விழுவும். அண்ணன் தூங்கி எந்திரிப்பையும் பக்கத்துல எல்லாம் முடி இருக்கும். சம்டைம்ஸ் நாங்க நாய் முடி மாதிரியா கேர்ள்ஸோட ஹேர் கேர்ள் லாங் ஹேர் பிளாக் கலர் லாங் ஹேர் இருக்கும். நாங்க உட்காந்து டிவி பாக்குறப்பெல்லாம் சம்டைம்ஸ் வந்து யாரோ பேசுற மாதிரி அப்படி அந்த ஒரு மாதிரி விஸ்பர்ஸ் மாதிரி சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கும். நடந்து இது எல்லாத்தையுமே கேட்கும். வீட்டுல எல்லாத்தையும் கேட்கும். நாங்க அமைதியா கேட்டு இருந்துட்டு இருந்தாலும் அப்ப ஒரு பயம் இருந்துச்சு. அமைதியாவே கேட்டு இருந்துட்டு வீட்டுக்கு வெளியே வேற எங்கேயாச்சும் சாப்பிட போறப்பயோ இல்ல எங்கேயாச்சும் வெளியே போறப்ப மட்டும்தான் பேசிப்போம். உங்களுக்கும் கேட்டுச்சா அது அப்படின்ட்டு. வீட்டுல யாரும் எதுவும் பேசிக்க மாட்டோம். தென் இப்ப நடந்து கிச்சன் வரைக்கும் போகணும் அப்படின்னா கொஞ்சம் தூரம் வரைக்கும் நடக்கணும். எங்க வீடு ரொம்ப பெருசு. ஸோ தூரமா நடக்கணும். நடக்கிறப்ப நடுவில் 2 ரூம் இருக்கும். அந்த ரூம்ல இருந்து யாரும் நின்று பாக்குற மாதிரியே இருக்கும். திரும்பி பார்த்தா யாரும் இருக்க மாட்டாங்க. அது வந்து கேர்ள் மாதிரி இருக்கும். லாங் ஒயிட் கலர்ல ஃபிகர் அப்படி இருக்கும். அவ்வளவு எக்ஸாக்ட்டா தெரியாது. ஃபேஸ்லாம் தெரியாதுக்கா. ஏன்னா ஃபேஸே வந்து முடியெல்லாம் மறைச்சிருக்கும். அண்ட் தென் ஒரு வாட்டி நான் தேல வந்து நடந்து போய்கிட்டு இருக்கேன். பின்னாடில இருந்து யாரும் பிடிச்சி இழுத்த மாதிரி அங்கிருந்து அப்படியே விழுந்துச்சு. ஐயோ, அடிபட்டுச்சா? அடிபட்டுச்சு. இருந்தாலும் நான் கை வச்சு தஹான் பண்ணனால பெருசா அடிப்படலை. ஸ்டில் கண்டினியூஸா அப்படி நடந்துட்டே இருக்கவும் வீட்டுல வந்து சாமி பார்த்தாங்க. காளி அம்மன் வச்சு அழைச்சி அது பேய ஓட்டுறதுக்காக வந்து கொண்டு பண்ணாங்க. ஏதோ அண்ணன் வந்து வெளியே நைட் டைம்லாம் ரொம்ப வெளியே ஆவாங்க. ஸோ அப்படி அண்ணனை பிடிச்சி போய் ஒரு கேர்ள் கூடவே வந்துருச்சு. ஒரு மில்லி கேர்ள். அது கல்யாணமா மோகினி மாதிரி. எஸ், மலாய் மோகினி. அண்ணன் கூடயே எங்க இருந்தாலும் போறது. இந்த கேர்ள்ஸ் நாங்க தானே கூடவே இருப்போம் அண்ணன் கூட. ஸோ கூட இருக்கக்கூடாதுன்றதுக்காக இந்த மாதிரி பண்றது, எங்களை கச்சோ பண்றது. தென் அது சாமி பாக்குறப்பதான் சொன்னாங்க. தென் அந்த பிடிச்சி போடுறதுக்கு வந்து போனாங்க. ஆனா அண்ணன் என்னோட இன்னொரு அண்ணனுக்கு மட்டும்தான் ரூமுக்குள்ள கூட்டி போனாங்க. எங்களெல்லாம் வெளியவே இருக்க சொல்லிட்டாங்க. அதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஒரு பேயோட சத்தத்தை நான் கேட்டது. பயங்கரமா கேட்டுச்சு. காத்துலாம் அடிச்சு நாங்கெல்லாம் முந்தி நம்ப மாட்டோம் இதெல்லாம் இருக்கு. பார்க்க ஆரம்பிச்சோம், நம்ப ஆரம்பிச்சோம். இது வந்து ரூம் வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருக்கும். அந்த ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல காத்தா அடிக்குது. உள்ள இருந்து கத்துற அந்த மாதிரி கத்துனா கத்தி அப்படிலாம் கத்துனா எப்படி இருக்கும் அந்த மாதிரி கத்தி அதை புடிச்சு போட்டாங்க. அலமாரிக்கு மேல உட்காந்து இருந்துச்சா. அண்ணெல்லாம் பார்த்தாங்க. எப்படி இருந்துச்சா பார்க்க? ஒயிட் ஃபிகர், ரொம்ப நீட்டான முடி அப்படிலாம் சொன்னாங்க. வேணாம் இப்படியே விட்டுருங்க அப்படிலாம் சொல்லி கேட்டுச்சான். இதெல்லாம் முடியாது, நீ வந்து இருக்கிற இடத்துல தான் இருக்கணும், இந்த மாதிரிலாம் கச்சோ பண்ணக்கூடாது, அவங்களுக்கும் வாழ்க்கை இருக்கு அப்படின்னு சொன்னோடனே அது பேசாம போயிடுச்சு. அதுக்கப்புறம் அந்த வீட்டுல நாங்க ரொம்ப நாளைக்கு இருக்க முடியல. அதே ஒரு நினைப்பு. நாங்களும் வந்து வேற பர்ஸ் ஆயிட்டோம். வேலை செய்யறதுக்கு அண்ணெல்லாம் படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அந்த இடத்த விட்டு வேற வீட்டுக்கு போயாச்சு. அண்ணனோட வீட்டுல ஒரு படிக்கும் போது இந்த முடி அடிக்கடி விழுவோன்னு சொன்னீங்களே, இந்த முடி அண்ணன் என்னதான் செய்வாரு? எரிச்சிருவாரா, பொச்சிருவாரா, இல்ல தூக்கி போட்டுருவாரா? அவங்க என்ன நினைச்சுக்கிட்டாங்கன்னா எங்களோட முடி அப்படின்னு நினைச்சுக்கிட்டாங்க. ஏன்னா எங்க வீட்டுல அம்மா அக்கா எனக்கெல்லாம் வந்து நீட்டு முடிதான். அவர் சும்மா அப்படி போய் எடுத்து போட்டுருவாரு. பெரிய அளவுல சஸ்பெக்ட் பண்ணல இது வேற என்னமோ இது வேற என்னமோ அப்படியே சஸ்பெக்ட் பண்ணல. நீங்க சொல்லும் போது எனக்கு அப்படியே இந்த பூச்சாண்டி படத்துல வந்து ஒரு சீன் வரும். ஒருத்தருக்கு வந்து அடிக்கடி இந்த மாதிரி பெண்ணுடைய முடி வந்து அவருடைய பெட்ல ஒரு மேல எல்லாம் இருக்கும். அதுக்கு அந்த சீன் தான் அப்படி டிங்குன்னு வருது. ஓகே, அதுக்கப்புறம் பாத்தீங்களா படம்? பாத்து நல்ல படம். அந்த சீன் உங்களுக்கு ஞாபகம் வருதா இல்லையா? எஸ், நான் நேரா பாத்திருக்கேன். சோ கனெக்ட் பண்ண முடியும். இது என்னடா அது நம்ம வீட்டுல நடந்ததுலாம் படத்துல வருதே அப்படின்னு நினைச்சீங்களா? நான் நிறைய அதிகமா ஹாரர் மூவிஸ் உங்களோட மெமரிஸ் நிறைய கேட்பேன். சரி, அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு? ஸ்கூல் டைம் படிக்கிறப்ப நிறைய பாத்திருக்கேன். ஸ்கூல் நடக்கும் இந்த ஹிஸ்டரியா பிடிக்கும்ல, அந்த மாதிரி ஒரு ஃபேமிலிக்கு, அதாவது அண்ணன் தம்பி அக்கா. அந்த வீட்டுல அதுக்கப்புறம் பிரச்சனை இல்ல, நீங்களும் வெளியாயிட்டீங்க. நாங்க அந்த வீட்டை விட்டு வந்துட்டோம். வேற வீட்டு சேவா வீட்டுக்கு. அந்த சேவை இருந்து வேற சேவை வீட்டுக்கு. அடுத்தது ஸ்கூல்ல நடந்த ஒரு சம்பவத்தை சொல்ல போறீங்க. ஓகே, இருங்க, பாட்டுக்கு பிறகு நம்ம அதை பத்தி பேச போனாருங்க.
அவங்க வீட்டுல நடந்த சம்பவத்தை நம்மோடு மொத்த சொன்னாங்க. முடி அது இதெல்லாம் வந்து விழுவும். அப்புறம் கூடவே அண்ணன் கூட வந்து ஒரு மலாய் மோகினி, இது மலாயில மேபி இருக்குன்னு ஒரு வேற பேர் இருக்கும்னு நினைக்கிறேன். அது என்னன்றத வாய்ப்பு வரும்போது நம்ம அலசி ஆராய்வோம். ஸ்கூல்ல என்னமோ நடந்துச்சுன்னு சொன்னீங்களே, ஹிஸ்டீரியா அப்படி இப்படின்னு, என்ன சொல்லுங்க கிஷ்? நாங்க நார்மலா கிளாஸ்ல உட்காந்து படிச்சுக்கிட்டு இருப்போம். திடீர்னு வந்து கத்துற சத்தம் கேட்கும். இது வந்து ஒரு மலே தான். அவங்க வந்து ஆக்சுவலி ஃபேமிலிக்கே இருக்குன்னு சொல்லிப்பாங்க அங்க. ஏன்னா அங்கதான் வந்து அவங்க அண்ணனும் படிக்கிறாங்க, தம்பியும் படிச்சாங்க, அவங்களுக்கும் வரும். அவங்க கத்தி வந்துச்சு அப்படின்னா அடுத்தடுத்து வேற வேற ஆளுக்கும் வரும். ஒரு கிளாஸே அப்படியே ஸ்கூல்லே வந்து சுத்தி சுத்தி ஓடுவாங்க எல்லாரும். அப்போ நாங்க வெளியே போய் பாக்குறப்ப அவங்க ஸ்பைடர்மேன் மாதிரி அந்த ஜன்னல் கிட்ட ஏறிக்கிட்டு இருக்காங்க. கிளாஸ் எல்லாம் கையில குத்திக்கிட்டு இருக்கு. அப்புறம் அங்க உள்ள உஸ்தாத் வந்து அங்க உஸ்தாத் வந்து அப்படியே பிடிச்சி ஏதோ அவங்க மந்திரம் சொன்னோடனே ஓகே ஆயிட்டாங்க. அகைன் திரும்பவும் நடந்துச்சு. அவங்க அது 2வது மாடியில உள்ள டாய்லெட் போனா மட்டுமே அவங்களுக்கு அந்த மாதிரி ஆயிரும். அசம்பிளி நடந்துகிட்டு இருக்கு, எல்லாரும் அமைதியா ஆயிட்டாங்க. கொஞ்ச நேரம் திரும்பி அங்க பாக்க சொன்னாங்க. பார்த்தா அவங்க 2வது மாடியில இருந்து குதிக்கிறதுக்காக உட்காந்துருக்காங்க. அவங்க வந்து சைன் காட்டினாங்க, எல்லாரும் அமைதியா இருங்க அப்படின்னு சொல்லி. அந்த ஹிஸ்டரியை பிடிச்சதுக்கு அப்புறம் அவங்க அப்படி சொல்றாங்க, எல்லாரும் அமைதியா இருங்க அப்படின்ட்டு. அங்க இருந்து குதிக்கிறதுக்கு இது பண்ணிட்டாங்க. அதுக்குள்ள லைக் அங்க இருந்து போங்க எப்பயுமே நிப்பாங்க. அப்படி வந்து பிடிச்சாச்சு. அப்ப அந்த டைமிங் அவங்களுக்கு ஒன்னும் ஆகல. அகெயின் மறுபடியும் அவங்களுக்கு வந்து ஹிஸ்டரியா பிடிச்சிச்சு. இந்த டைமிங் வந்து அவங்க குச்சிட்டாங்க, அவங்களுக்கு கால் உடைஞ்சிருச்சு. அதனால 2வது மாடியில இருந்தே குச்சிட்டாங்க. 2வது மாடியில இருந்து குச்சிட்டாங்க. கரெக்டா அந்த லாங்காங் போகல அங்க கால் விழுந்து அடிபட்டு கால் வந்து உடைஞ்சிருச்சு. எனக்கு வந்து ஃபீல் ஆகும் எப்பயுமே லைக் ஏதோ பேட் வைப்ஸ் இருக்கு, நான் ஏதோ ஃபாலோ பண்ற மாதிரி. நானும் அந்த அதே சேம் ஃப்ளோர்ல தான் எனக்கு கிளாஸ் இருக்கும். ஸோ அந்த டாய்லெட் தான் போகணும். ஸோ அந்த ஒரு ஃபீல் இருக்கும், ஏதோ ஒன்று பாக்குற மாதிரி. எனக்கு எப்பயும் மனசுல நினைச்சுக்கிட்டே இருப்பேன், எதா இருந்தாலும் பார்க்க கூடாது அப்படின்ட்டு. இதனாலேயே வந்து யாரு கேர்ள்ஸ் டாய்லெட் போறது அப்படின்னா 2 பேர் தான் போகணும் அப்படி சொல்லிடுவாங்க கூட ஆளு. சோ அங்க நான் எதுவும் பார்த்தது இல்ல, பட் ஃபீல் பண்ணிருக்கேன், யாரோ பாக்குற மாதிரி, இருக்கிற மாதிரி. சேம் டைமிங் அண்ணனுக்கு அகைன் திரும்பி ஒண்ணு நடந்துச்சு. என்ன ஆச்சு அண்ணனுக்கு? அண்ணனுக்கு வந்து ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் இருக்காங்க. அவங்க வந்து ரொம்ப க்ளோஸ். அவங்க 2 பேர் தான் வந்து ஒரு இடத்துல தங்கி படிச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த ஆக்சுவலி அந்த வீடை வந்து அவங்க அந்த இடத்துக்கு போயிருந்துருக்க கூடாது, திறக்க கூடாது. ஒன்னு திறந்து அவங்கள கச்சோ பண்ண ஆரம்பிச்சிருச்சு. அபேண்டன் ஹவுஸ் அந்த மாதிரி ஏதோ போயிட்டாங்களா, இல்ல என்ன மாதிரி எடுத்து போனாங்க? அந்த இடத்து பேரை மென்ஷன் பண்ண விரும்பல, பட் அது வந்து ஒரு அப்பார்ட்மெண்ட். ஆக்சுவலி இதே பிளேஸ வந்து ஏற்கனவே ஒரு வாட்டி உங்ககிட்ட ஸ்டோரி சொன்னதை நான் கேட்டிருக்கேன். ஏதோ சைனீஸ் ஆன்ட்டி வந்து நடந்துகிட்டே இருப்பாங்க அப்படி சொல்லியிருந்திருக்காங்க. அது வரைக்கும் அதே அப்பார்ட்மெண்ட். அந்த அப்பார்ட்மெண்ட்ல வந்து இங்க வந்து ஒரு கேர்ள் இருந்திருக்கு அந்த ரூம்ல. அங்கே இருந்து இறந்து போயிட்டாங்களா அது தெரியல. ஆனா கேர்ள்ல அந்த அண்ணனோட ஃப்ரெண்டை பிடிச்சி போய் அண்ணன் ஃப்ரெண்டு கூட இருந்துக்கிட்டாங்க. ஸோ எங்க அண்ணன் தான் வந்து ரொம்ப க்ளோஸா இருக்கும், நீ தான் வந்து எங்க சேர்றதை தடுக்கிற அப்படி சொல்லிட்டு அந்த அண்ணன் உடம்புல ஏறிக்கிட்டு, அண்ணன் ஃப்ரெண்டோட உடம்புல ஏறிக்கிட்டு தூங்குறப்ப ஏறி அண்ணன் மேல உட்காந்து கழுத்தை நெரிக்க ஆரம்பிச்சுட்டாங்களாம். அண்ணன் எப்பயுமே ஒரு தாயத்து போட்டிருப்பாங்க. ஸோ அது வந்து ரொம்ப ஹாட் ஆயிருச்சு. ஹாட் ஆகி அண்ணன் எந்திரிச்சு தள்ளி விட்டோடனே கொஞ்சம் அமைதி ஆயிட்டாங்களாம். தென் அகெயின் நாங்க சாமி பார்த்து எடுக்கிறப்பதான் சொன்னாங்க, இந்த மாதிரி அது கூடவே இருந்திருக்கு நினைச்சிருக்கு, நீ வந்து தடுக்க வந்ததுனாலதான் நீ அந்த தாயத்து இருக்கிறதுனால அதுக்கு ரொம்ப தடுங்கலா இருந்திருக்கு, அதான் உன்னை கொலை பண்ண பார்த்திருக்கு அப்படின்ட்டு. அப்புறம் அவங்க சேம் பர்சன் தான் சாமி பார்த்தது. ஸோ அவங்க எல்லாம் ஓகே வாக்கிட்டாங்க. அண்ணனுக்கு சுத்தி சுத்தி பெண் ஆத்மாவா வந்து பல ரூபத்துல வந்து அட்டாக் பண்ண பார்த்திருக்கு. ஆமா, அதை விட நான் சேவா வீட்டுல இருக்கிறப்ப எனக்கு ரொம்ப டிஸ்டர்பன்ஸா இருக்கும். லைக் என்னால தூங்க முடியாது, ஏதோ சென்ஸ் பண்ற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். எனக்கு ஏதோ சென்ஸ் பண்ணிடுச்சு அப்படின்னா ஆனா ராத்திரிலும் தூங்க முடியாது. இது வந்து ஒரு 18 years old 19 years old இருக்கிறப்ப அப்ப நான் பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். திடீர்னு எங்கேயாச்சும் போறப்ப, திடீர்னு ரோட்ல போறப்ப கை காட்டி ஹாய் சொல்ற மாதிரி இருக்கும். அந்த போச்சவங்க இருக்குல்ல, அது வந்து நிக்கிற மாதிரி இருக்கும். இந்த ஆக்சிடென்ட் ஆன இடத்துல பார்த்தா அந்த பர்சன் வந்து நின்றுட்டு இருப்பாங்க. இந்த மாதிரிலாம் அதிகமா பார்ப்போம். ஆக்சுவலி எனக்கு இந்த மாதிரி எபிலிட்டிஸ் வந்து அண்ணனுக்கும் இருக்கு, எங்க அக்காவுக்கும் இருக்கு. இப்ப நான் இருக்கிற பக்கத்து வீட்லயே வந்து ஆக்சுவலி அந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்கு. அது உங்களை சுத்தி ஏதாச்சும் இருக்கா? இப்ப இல்ல, ஏன்னா அகைன் அந்த வீட்டுல வந்துட்டு சுத்தி பாருங்க,
இல்ல இல்ல இல்ல. அந்த மாதிரி பார்க்க ஆரம்பிச்சோடனே நான் அதிகமா சிவனை சாமி கும்பிட ஆரம்பிச்சிட்டேன். அதிகமா நான் தியானம் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா எனக்கு வந்து பிடிக்கல. எங்க வீட்டுல என்ன சொல்லிட்டாங்கன்னா, நீ ரொம்ப அதிகமா ஹாரர் மூவிஸ் எல்லாம் பாக்குற, ஸ்டோரிஸ் கேக்குற, இதெல்லாம் கேட்க கூடாது அப்படின்ட்டாங்க. சோ நான் என்ன யோசிச்சேன் அப்படின்னா, சரி கேக்குற அப்படின்னு வீட்டுல வந்து இப்படியும் சொல்லிடுவாங்க, உங்க ஸ்டோரியும் கரெக்டா சனிக்கிழமை ஆனா ரேடியோல கேட்டுருவாங்க. ஆமா. அதிகமா பண்ண ஆரம்பிச்சோடனே எனக்கு ஸ்டில் தெரியும், பட் அது ஒரு நம்பிக்கை. எதா இருந்தாலும் வந்து அப்ப பாத்துப்பாரு அப்படின்ற மாதிரி ஒரு நம்பிக்கை. ஒரு வாட்டி நாங்க மிளாக்கா போயிருந்தோம். மிளாக்கால ஒரு ஹோட்டல் என்ன நடந்துச்சு அப்படின்றத பாட்டுக்கு பிறகு பேசும். ராகவில் கீதாவுடன் மர்ம தேசம். சொல்லுங்க, அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு? மிளாக்கால ஒரு ஹோட்டல். அந்த முதல் ஹோட்டல் போனப்ப எனக்கு ஒரு மாதிரியா ஃபீல் ஆச்சு. எந்த சமயம் அந்த பிளேஸ் கிளீனா இல்ல அப்படின்னோடனே அந்த இடத்த விட்டு வந்தாச்சு. வேற ஹோட்டல் பாத்துக்கலாம் கேன்சல் பண்ணிட்டு அப்படின்னு. இது லேட்டா தான் கிடைச்சிச்சு. இன்னொரு கிடைச்சி அந்த இடத்துல வந்து ரொம்ப அழகான பிளேஸ். கதவு திறந்தோடனே வெளியே வந்து கடல் தெரியும். திடீர்னு லைட் எல்லாம் ஆஃப் ஆயிடுச்சு. எலக்ட்ரிக்கே இல்ல. எல்லாத்துக்கும் ஒரு மாதிரி ஃபீல் ஆயிடுச்சு. ஏதோ இருக்கிற மாதிரி ஒரு முதல் ஃபீல் ஆச்சு. எனக்கு வந்து லைக் இருந்தாலும் என்ன பண்ணிட போகுது அப்படின்னு நினைச்சு யோசிச்சுட்டேன். இன்னொன்னு, அக்கா வந்து பிரெக்னெண்டா இருந்தாங்க அந்த டைமிங்ல. அக்காவால பார்க்க முடியும். நான் வந்து எப்ப தியானம் பண்ண ஆரம்பிச்சேனோ என்னால சென்ஸ் பண்ண முடியும், தவிர நான் பார்க்க முடியாது. எனக்கு அந்த ஒரு அதிகமா வேண்டிக்கிட்டு இருந்தேன், எனக்கு பார்க்க வேண்டாம், எனக்கு என்னதான் இருந்தாலும் ஒரு பயம் இருக்கும். ஸோ ஒரு மாதிரியா ஃபீல் ஆகும் பார்த்ததுக்கு அப்புறம். அந்த மாதிரி ஒரு இது இருந்தப்ப சென்ஸ் மட்டும் பண்ண முடிஞ்சிச்சு. அந்த வீடு வந்து ரொம்ப அழகா பாத் டாப்லாம் இருக்கவும் எனக்கு ஒரு பாத் டாப்லாம் பார்த்தாலே ஒரு குஷி. ஸோ அக்கா கூட்டிகிட்டு வாங்க ஹோம் டூர் போகலான்னு சொல்லிட்டு, எலக்ட்ரிக் இல்லைன்னாலும் கையில வந்து போன் டார்ச் வச்சுக்கிட்டு போனோம். ஒரு ரூம் திறக்கிறப்ப அந்த கபட்குள்ள ஒரு உடைஞ்ச நாக்காளி கால் இல்லாம இருந்துச்சு, லைட்டா உடைஞ்சு இருந்துச்சு. அக்கா பார்த்துட்டு, வா இங்கிருந்து வெளியே போயிடலாம், நீ போதும் டூர் காமிச்சதெல்லாம், வா போயிடலாம் அப்படின்ட்டு. வெளியவும் ஆக முடியல, இன்னும் கேன்சல் பண்ணல. அந்த வீட்டுல வந்து எலக்ட்ரிக் இல்ல, நாங்க போக போறோம் அப்படின்னு சொல்லியாச்சு. இன்னும் கேன்சல் பண்ணல, வெயிட் பண்ணி ஆகணும். பெல்கனில வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த ரூம் வந்து கார்னர்ல உள்ளது. அதாவது இப்போ ரைட் சைடு அப்படின்னா ரைட் சைடுக்கு அங்கிட்டு எந்த ஒரு ரூமும் இல்ல, லெஃப்ட் சைட்ல எந்த ஒரு பெல்கனியும் இல்ல. ஆனா அங்கிருந்து ஒரு காஃப் பண்ற மாதிரி 2-3 வாட்டி கேட்டுக்கிட்டே இருக்கு. அண்ட் தென் ஒரு மாதிரி எல்லாத்துக்குமே ஒரு மாதிரியா ஃபீல் ஆயிடுச்சு. தென் அம்மா சொல்லிட்டாங்க, லாபில வெயிட் பண்ணலாம், வாங்க போலாம் அப்படின்ட்டு. ஏன்னா அக்கா பிரெக்னெண்டா வர இருக்காங்க. எல்லாத்துக்குமே ஃபீல் ஆயிடுச்சு. ஏன்னா தெரியும், ஆப்வியஸா தெரியுது, பக்கத்துல யாரும் இல்ல, யாரும் காஃப் பண்ணல. நான் வேற அக்காவோட இன்னொரு பேபி வந்து ஒரு 3 years old அவங்கள வச்சிருக்கேன். எல்லாத்தையும் கீழே போனதுக்கு அப்புறம் வெளியே ஆக போகிறோம். கரெக்டா எலக்ட்ரிக் வந்துருச்சு. இந்த சைன் இஸ் லைக், நீங்க இங்கதான் இருக்கணும், லைட் வந்துருச்சு, இங்க இருங்க அப்படின்ற மாதிரி. நாங்க அதே மாதிரி மெயின்டெனன்ஸ்ல இருந்து சொல்லிட்டாங்க, இந்த மாதிரி லைட் இன்னும் கொஞ்சத்துல வந்துடும், இருந்துருங்க அப்படின்ட்டு. இல்ல இல்ல எங்களுக்கு இந்த வீடு வேணாம், நாங்க போறோம் அப்படின்ட்டு. லாபில போயிட்டு அப்புறம் தான் அக்கா சொல்றாங்க, அந்த இடத்த விட்டு வெளியே வந்ததுக்கு அப்புறம், நீ அந்த கபடை திறந்தப்ப ஆக்சுவலி அது கபட்ட மேல உட்கார்ந்து இருந்துச்சு, நம்மளதான் பாத்துச்சு, நான் பார்த்த மாதிரி அப்படியே அழகா, அதனாலதான் கூட்டிட்டு வந்துட்டேன் அப்படின்ட்டு. ஆக்சுவலி எனக்கு நான் சொன்னேன், எனக்கு வந்து காஸ்ட்லாம் ஃபீல் ஆச்சு, உங்களுக்கு எல்லாம் ஃபீல் பண்ணிச்சா, பாத்தீங்களா, கேட்டீங்களா அப்படின்ட்டு. ஆமா ஆமா எல்லாத்தையும் கேட்டு. ஆனா எங்க அப்பாவுக்கும் எங்க மாமாவுக்கும் நான் கேட்கல. அவங்க எல்லாம் வந்து மேமாங்க அதை பத்தி எல்லாம் நம்ப மாட்டாங்க அப்படி சொன்னா கூட. ஆனா அம்மாவுக்கு அக்காவுக்கு அக்கா பாத்துட்டாங்க, நானும் பாத்துட்டேன். அதோட வெளியேட்டீங்க அந்த வீட்டுல இருந்து? அந்த இடத்த விட்டு வெளியாச்சு. அக்கா சொன்னாங்க, அது பார்க்க வந்து கொஞ்சம் சின்னதா பிளாக் ஃபிகர், ஒரு பையன் மாதிரி இருந்துச்சா. அதான் ஒரு வெரி நீங்க இது வரைக்கும் பார்த்ததுலயே ரொம்ப டெரரான ஒரு ஃபிகர்னா என்னது? ஓகே, இது வந்து நான் வந்து ஒரு 22 years old இருக்கும், தூங்கிட்டு இருக்கேன். நல்லா தெரியும் தூங்குறப்ப வந்து இது வந்து என்னோட ரூம் வந்து ஷேர் பாத்ரூம். ஸோ பேமாங்க எப்பயுமே வந்து நான் அந்த பாத்ரூம் க்ளோஸ் பண்ணி வச்சிருப்பேன். வெளியே வந்து மேல ஹால்ல வந்து லைட் எரிஞ்சுக்கிட்டு இருக்கும், என் ரூம்ல லைட் அமைஞ்சிருக்கும். ஸோ பெட்ல இருந்து பார்த்தா அந்த மெயின் டோர்ல இருந்து லைட் சோர்ஸ் வரும். இன்சைடு வந்து டாய்லெட் சாத்தி தான் இருந்துச்சு. நான் தூங்குறப்ப சாத்தி வச்சுட்டு தான் படுத்தேன். அண்ட் தென் எனக்கு அந்த ஸ்லீப்பிங் பேரலைஸ் மாதிரி வந்துருச்சு. நான் கண்ணு வந்து என்னன்னா ஹாஃப் ஐல பாக்குறேன், கண்ணு வந்து பாக்குறேன், ஏதோ லைட் சோர்ஸ் வருது பார்த்தாச்சு. பாத்ரூம் டாய்லெட் கதவு வந்து திறந்து இருந்த மாதிரி இருந்துச்சு, ஆனால் டார்க்கா இருந்துச்சு. ஸோ இந்த பக்கம் சைட்ல பாக்குற ஒரு ஒயிட் கலர் ஃபிகர் வந்து என்னோட ஹேரை வந்து எடுத்து
கட் பண்ணி கையில வச்சிருக்கு. அது நான் புடிச்சிட்டேன். அண்ட் தென் என்னால எந்திரிக்க முடியல, ஒன்னும் செய்ய முடியல. அப்ப நான் என்ன செஞ்சேன், மிருத்யுஞ்சய மந்திரம் சொன்னேன். சரி சொல்லி ஏஞ்ச உடனே அது குடுக்குன்னு அப்படியே அந்த பாத்ரூம்குள்ள போய் ஓடி போயிடுச்சு. நான் கதை வந்து பார்த்துட்டு ஆக்சுவலி அந்த 1 day ஃபுல்லா யாருக்கிட்டையுமே நான் சொல்லல. ஏன்னா என்னால நம்பவே முடியல, நடந்துச்சா இல்ல இது கனவா அப்படின்னு சொல்லி யோசிச்சு இருந்துட்டு அப்புறம் தான் யோசிச்சேன், நம்ம டாய்லெட் கதவு சாத்தி தான் வச்சிருந்தோம். நம்ம ஏஞ்சி பார்த்தப்ப அது அதுக்குள்ளதான் உள்ளுக்கு ஓடிச்சு, திறந்து இருந்துச்சு. அப்புறம் ஏஞ்சி போய் சாத்தி வேற வச்சேன். அந்த கட் பண்ண ஹேர் வேற கையில இருந்துச்சே, எப்படி அப்பதான் யோசிச்சேன், ஓகே இது உண்மைதான். எப்படி நான் பிச்சு எடுத்திருக்க முடியும்? இது கொஞ்சம் முடியல, நிறைய முடி நடுவுல இருந்து இந்த உச்சி வெட்டின மாதிரி எப்படி நான் பிச்சிருந்தா எனக்கு வாய்ப்பு இல்ல. ஓகே நல்ல வேலை, ஏதோ மந்திரம் சொன்னதால முடியும் தப்பிச்சு, நானும் தப்பிச்சுட்டேன். நான் மண்டையும் நீங்களும் காப்பாற்றப்பட்டீர்கள். எஸ். இது நான் இதெல்லாம் வந்து சாமி பாக்குறது இல்ல இப்பெல்லாம். எனக்கு எப்ப சிவனை கும்பிட ஆரம்பிச்சேன்னு நான் நம்பிக்கை வந்துருச்சு, ஒழுங்கா இருந்தா அது கரெக்டா இருக்கும் எல்லாம் அப்படின்னு. தென் அகைன் வந்து நான் யூனிவர்சிட்டி படிச்சுக்கிட்டு இருந்தேன். ஸோ தனியா நான் போய் தங்கிட்டு இருந்தேன். ஒரு காலகட்டத்துல ஒண்ணு நடந்திருக்கு சொல்லுங்க உங்களுக்கு. எஸ். பாட்டுக்கு பிறகு உங்க யூனிவர்சிட்டியில என்ன நடந்துச்சுன்னு தெரிஞ்சுக்கலாம், கொஞ்ச நேரம் இருங்க. ஓகே. யூனிவர்சிட்டியில என்ன நடந்தது கேஷ்? யூனிவர்சிட்டியில படிக்கிறப்ப ஸ்டில் எனக்கு அந்த சென்ஸ் பண்றதுலாம் இருக்கு. லைக் ஏதோ சென்ஸ் பண்ணிட்டு நான் தூங்க முடியாது. நான் வந்து எப்பயுமே சிவனோட காராக்குல இருக்குல்ல, அங்க இருந்து தண்ணி கொண்டு வந்து வச்சிருப்பேன் நான். அதுல வந்து பச்சை கற்பூரமும் ஏலக்காவும் போட்டு எப்பயுமே வீட்டு ஃபுல்லா தெளிச்சுக்கிட்டே இருப்பேன். அங்க போனாலே தெளிப்பேன், ஏன்னா நான் தூங்கி ஆகணும், கிளாஸ் இருக்கிறதுனால ஒரு குட் வைப்ஸ் இருந்துகிட்டே இருக்கும். அண்ட் தென் சம்பவம் நான் வந்து சிவராத்திரி எல்லாம் போவேன். சிவராத்திரில இருந்து அங்கிருந்து பூஜை பண்ண தின்னூரும் அந்த லீஃபும் எடுத்து வந்து வச்சிருப்பேன். எங்க போனாலும் இதை எடுத்துட்டு போறது கூடவே. தூங்கத்துக்கு முன்னாடி ஃபுல்லா தெளிச்சுட்டு வந்துடலாம் சொல்லிட்டு தான் பழப்பேன் நானு. என்னோட பக்கத்து ரூம் வந்து கொசங்கா இருந்துச்சு. நான் வந்து வீக்கெண்ட்ஸ் வந்து வீட்டுக்கு வந்துடுவேன், வேலை செய்யறதுனால வீட்டுக்கு வந்துட்டேன். எனக்கு கனவுல வந்து எப்பவுமே வந்து எனக்கு அதிகமா கனவுல தான் காட்டும் ஏதாச்சும் நடக்குதா இருக்கா அப்படின்ட்டு. எனக்கு கனவுல வந்து பக்கத்து ரூம்ல வந்து ஒரு மில்லை வந்திருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. மார்னிங் வந்து கரெக்டா நான் நினைச்சேன் கனவு தானே அப்படின்ட்டு விட்டுட்டேன். மார்னிங் வந்து ஹவுஸ்மேட் வந்து கால் பண்ணி சொன்னாங்க, இந்த மாதிரி பக்கத்து ரூம்ல வந்து ஒரு மில்லை வந்திருக்காங்க, அது கோசங்க இல்ல அப்படின்னு சொல்லி சொன்னோடனே ஓகேக்கான்னு சொல்லிட்டு அப்புறம் கனவுல வந்து உண்மைதான் இருக்கு. ஆக்சுவலி அங்க வந்து நான் சிவன் போட்டோவும் அண்ட் தென் பெருமாளோட போட்டோவும் எப்பயும் வந்து வால்ல மாட்டி வச்சிருப்பேன். அங்க போனதுக்கு அப்புறம் என்னால அந்த அன்னைக்கு தூங்கவே முடியல. நான் அப்புறம் அந்த அக்காட்ட மெசேஜ் பண்ணி சொன்னேன், அக்கா தூங்க முடியலக்கா, எது வச்சு வளர்க்கறாக்கா, எனக்கு அது ஒரு மாதிரியா டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்கு, பேட் வைப்ஸ் கொடுத்துக்கிட்டே இருக்கு. நான் என்ன செஞ்சுட்டேன், 8:30 மணிக்கே போயிட்டு குளிச்சுட்டு தென் வீட்டு ஃபுல்லா அந்த தெளிச்சு விட்டுட்டு ரூம் ஃபுல்லா தெளிச்சு விட்டுட்டு 8:30 மணிக்கும் சாமி கும்பிட்டுட்டு மணி ஒரு 2 o'clock இருக்கும். என்னால தூங்கவே முடியல. அதனால 8:30 மணிக்கு குளிச்சு 8:30 மணிக்கு எல்லாம் செஞ்சுட்டு டெய்லி அதை பண்ணிக்கிட்டே இருப்பேன். அக்கா சொல்லுவாங்க, உனக்கு தூங்க முடியலன்னா என் கூட வந்து படுத்துரு அப்படி சொல்லுவாங்க. இல்ல நான் மேனேஜ் பண்ணிக்கிறேன் அப்படி சொல்லிடுவேன். அது மாதிரி செய்ய ஒரு 2 days கூட இருக்காது அவங்க அங்க இல்ல அந்த இடத்துல. ஆனா ரெண்டலுக்கு இருக்கு, திங்ஸ் எல்லாம் அங்கே இருக்கு, ஆனா அவங்க வந்து இருக்க மாட்டாங்க. அவங்க அதுக்கப்புறம் அவங்க அங்க இருந்து போயிட்டாங்க. அவங்கள்ட்ட பேசுனது கூட இல்ல. ஆனா அவங்க என்னமோ வளர்க்கறாங்கன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? எனக்கு அந்த ஒரு ஃபீல் கொடுத்துச்சு, ஏதோ வந்து டிஸ்டர்ப் பண்ற மாதிரி நடக்கிற மாதிரி. ராத்திரியில அந்த நடுவுல வந்து பெல்கனிக்கும் அவங்க ரூமுக்கும் ஏதோ நடக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். அப்பதான் எனக்கு தெரிஞ்சு ஓகே ஏதோ வளர்க்குறாங்க. மேமாங் யூஸ்வலா வந்து இதெல்லாம் வளர்ப்பாங்க அவங்களோட பாதுகாப்புக்காக. நம்மளுக்கு எல்லாமே வந்து ஒத்து போகாது இல்லையா, அவங்களுக்கு பாதுகாப்பா இருக்கும், நம்மளுக்கு வந்து பேட் வைஸ் தானே கொடுக்கும். அண்ட் தென் நான் வந்து இந்த மாதிரி தெளிக்கவும் இந்த மாதிரிலாம் பண்ணவும் அதுக்கு வந்து ஒத்துக்கல போல இருக்கு. ஸோ கூட்டிட்டு போயிருச்சு. ஏன்னா அதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு பேட் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு. நான் பீடி போயிருந்தப்ப இது வந்து அண்ணன் மகளை வந்து நான் கூட வச்சு படுத்திருந்தேன். நான் அப்பா அம்மா தான் மட்டும் தான் வந்து பீடி போயிருந்தது வந்து கிறிஸ்துமஸ் டைமிங். ஸோ அங்க வந்து என்னால நல்லா தூங்க முடிஞ்சு பேசாம தூங்கிட்டேன். என் கூட அண்ணன் மகளும் நானும் மட்டும் தான் இருக்கும். வந்து பாப்பா வந்து ஒரு மாதிரி முனவுனாங்க, அம்மா அம்மா அப்படிலாம் என்ன சொல்லி முனவுனாங்க. நான் ஏஞ்சி பார்த்துட்டு அத்தை அங்க தான் இருக்கேன் படுமா அப்படி சொல்லிட்டு திரும்பி நான் படுத்துட்டேன். தென் யாரோ கோரியை பிடிச்சி இழுத்த மாதிரி இருந்துச்சு. நான் பாப்பா பிடிச்சிட்டா இழுக்குது போல இருக்குன்ட்டு திரும்பி இழுத்துட்டு படுத்துட்டேன். அப்புறம் கையை வச்சு வலிக்கவும் நான் ஏஞ்சிட்டேன். நல்லா ஏஞ்சி கையை பிடிச்சிட்டேன். திரும்பி பாக்குறேன் பாப்பா வந்து வேற சைட் ஆப்போசிட்ல வந்து தூங்குறாங்க.
பிடிச்ச கை வந்து கையில தான் இன்னும் இருக்கு, ஃபீல் பண்ண முடியுது. கணவர் வந்து கீழே பார்க்கவும் ஒண்ணுமே இல்ல. ஓகே, இது ரொம்ப அதிகமா வந்து இது பண்ணுது. நான் ஸ்டீல் ஜாமான் வச்சிருக்கேன், ஆனா இருந்தாலும் இது பண்ணவும் அம்மா போய் கூப்பிடுறோம். அவங்களும் கரெக்டா நடந்து வராங்க. என்னம்மான்னு கேட்கறது, யாரும் அண்ணன் கூப்பிட்ட மாதிரி இருந்துச்சு, அதனாலதான் ஏஞ்சி போய் பார்க்க போனேன். எனக்கு ரொம்ப வயிறுலாம் உண்மை வலிக்கிற மாதிரி தான் இருக்கு. அம்மாவையும் போட்டு டார்ச்சர், என்னையும் போட்டு டார்ச்சர். ஆனா அப்பாவும் அண்ணனையும் ஒண்ணும் செய்யல. அப்ப சொல்லிட்டேன், அம்மா என் கூட படுங்க அம்மா அப்படின்னோடனே அம்மா என் கூட படுத்துக்கிட்டாங்க. மார்னிங் நாங்க அந்த இடத்த விட்டு ஆயிட்டோம். ஒரு நாள் தான் தங்கியிருந்தோம். அதனாலதான் அண்ணன் வந்து உங்க வாழ்க்கையில நிறைய வாட்டிக்கா இரிட்டேட்டிங்கா இருக்கும். ஏன் என்னையும் வந்து தொந்தரவு பண்ற, மத்தவங்கள்ட்ட சொன்னா நம்ப மாட்டாங்க. தென் பக்கத்து வீட்டுல என்ன இருக்கும் அப்படின்னா, அது வந்து ஐ திங்க் அந்த வீடை ப்ரொடெக்ட் பண்ணது போல இருக்கு. அந்த ஜன்னல்ல இருந்து இல்லைன்னா அந்த விண்டோஸ்ல இருந்து யாரோ பாக்குற மாதிரி ஒரு ஃபீலிங்கா இருக்கும். அதெல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு நாங்க பெருசா அதுவும் கண்டுக்க மாட்டோம். தென் ஒரு வாட்டி என்னோட ஃப்ரெண்ட் ஒரு வாட்டி என்கிட்ட திங்ஸ் வாங்க வந்திருந்தாங்க. ஸோ பக்கத்து வீடு வந்து ஆக்சுவலி மேமாங்க வந்து கோசவங்களா அங்க பாக் பண்ணிட்டு என்கிட்ட கேட்டாங்க, இந்த மாதிரி பக்கத்து இல்லையா போடக்கூடாதா, பாத்துக்கிட்டே இருக்கிறாங்க அப்படின்ட்டு. பரல போட்டுட்டு நீ உள்ள வா முத அப்படின்ட்டு. அப்பதான் சொன்னேன், பக்கத்து இல்ல யாருமே இல்ல, அவங்க எல்லாம் வந்து வெளிநாட்டுல இருக்காங்க, இது வந்து அவங்களுக்கு ஹாலிடே ஹவுஸ் அப்படின்ட்டு. அவங்க சொன்னோடனே தெரிச்சாங்க, இல்ல நான் பார்த்தேன் அப்படின்னு. அப்ப சென்னையில இருந்து அவங்க பார்த்தது என்னதான் பார்த்தாங்க? அது வந்து லைக் ஆள் பாக்குற மாதிரி தெரியும், ஒரு சைனீஸ் பர்சன் பாக்குற மாதிரி தெரியும், சம்டைம்ஸ் வந்து பிளாக் ஃபிகராவும் தெரியும். சோ அது எல்லாரும் ஹியூமன் தான் நினைச்சுப்பாங்க. ஆனா இல்லக்கு யாருமே இல்ல. இப்ப மத்தவங்க எல்லாம் பார்த்ததெல்லாம் அவங்க கிட்ட கேட்டிருக்கீங்களா, சொல்லிருக்கீங்களா, இதை பேசிருக்கீங்களா? அவங்களுக்கு எல்லாம் வந்து ரொம்ப பயம். அவங்க அதை பார்த்துட்டு கேட்ட உடனே அப்படியே அமைதியாருவாங்க, அதை பத்தி திரும்பி பேச மாட்டாங்க. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பெரிய அண்ணனுக்கு வந்து இதெல்லாம் அதிகமா தெரியும். நாங்க மார்னிங் போல பிணைங்க போறப்பதான், விடிய காலையில கிளம்பி போறப்ப காடி அங்கதான் பார்க் பண்ணிட்டு ஜாமா எடுத்துட்டு வச்சுட்டு இருக்கோம், லகேஜ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு இருக்கோம். இது எங்க அண்ணன் அப்படின்னோடனே எங்களுக்கு தெரிஞ்சிச்சு, அண்ணன் அதுதான் சொல்லுது போல இருக்கு அப்படின்ட்டு. அவர் வந்து மிரட்டுவாரு. அப்படின்னோடனே எங்க சின்ன அண்ணன் சொன்னாங்க, அதுதானே எங்களுக்கு தெரியும் அப்படின்ட்டு. என்னடா சொல்றீங்க அப்படின்னு. அது அங்கேதான் இருக்கு, நான் எதுவும் கண்டுக்காது, நாங்களும் கண்டுக்கிறது இல்ல. அது அப்படியே பழகிது. ராகவில் கீதாவுடன் மர்ம தேசம். எந்த பேய பார்த்து ஓடுனீங்க அரவிந்த்? இது பேய் வந்து எனக்குள்ளே புந்துருச்சுன்னா பாத்துக்கோங்க, எனக்கே தெரியும் உடம்புக்குள்ள இருக்கு. இது வந்து நான் ஸ்கூல் டைம் படிக்கிறப்ப நடந்த ஒரு கதை. இது வந்து எப்படி தெரியுமாக்கா, கிட்டத்தட்ட வந்து ஒரு ஸ்கூல் படிக்கும் போது எனக்கு 15 வயசு 20 வயசுக்கு நடந்துச்சு அந்த கதை. எனக்கே தெரியலன்னா பாத்துக்கோங்க, அப்படி ஒரு கதை. கிட்டத்தட்ட சதுரமுகி கதை மாதிரி கூட சொல்லலாம் நினைக்கிறேன். இது வந்து இப்படி ஓகேக்கா, இது வந்து எப்படி நினைச்சுன்னா வந்து ஓகே, நான் வந்து நார்மலா தான் இருப்பேன். ஓகே, ஸ்கூல் டைம் வந்து நார்மலா தான் இருப்பேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து என்கிட்ட சொல்லுவாங்க, ஸ்கூல் படிக்கும் போது நீ ஒரு மாதிரியே நடக்கிற, நீ ஒரு லேடி மாதிரி நீ கொஞ்சம் நடக்கிற அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் நானும் சொல்லுவேன், நான் வந்து சண்டை போடுவேன், என்னதான் ஆம்பளை பையனை பார்த்துட்டு சொன்ன ஆசை வந்து எல்லாருக்கும் ஆசை வரலன்னு சொன்னா, இல்ல நான் அப்படிலாம் நடக்க மாட்டேன், இல்ல நீ செய்யலாம் அந்த இதெல்லாம் இந்த ரியாக்ஷன் நீ அப்படிதான் கொடுக்குறேன்னு சொல்லுவாங்க. நானும் நம்ப மாட்டேன், என்னது இதுன்னு சொல்லிட்டு நானும் விட்டுருவேன். அதுக்கப்புறம் இன்னொரு வாட்டி வந்து நான் ரூம்ல வந்து பாட்டை போட்டு டான்ஸ் ஆடிட்டு இருந்தேன்னு சொன்னாங்க. அந்த டைம் வந்து வீட்டுல யாருமே இல்லையா. ஸோ நான் மட்டும் தான் டான்ஸ் ஆடிட்டு மினிக்கே ஒரு நாள் வந்து அக்காலம்ப சொன்னாங்க, நீ இப்பெல்லாம் பாட்டு போட்டு இந்த மாதிரிலாம் ஆடிட்டு இருக்கிறேன்னு சொன்னாங்க. பாருங்க என்கிட்ட ஆடிட்டு இருந்தீங்களா? கிட்டத்தட்ட அப்படிதான் ஒரு சந்தனி கதை மாதிரி தான் ஓடிட்டு இருந்துச்சு, அப்படிதான் ஓடிட்டு இருந்துச்சு இந்த ரியாக்ஷன் எல்லாமே. ஸோ அதுக்கப்புறம் சொன்ன மணிக்கு நானும் வந்து அவளையுமா கண்டுக்கல, இருக்காது, ஏன்னா எனக்கு அவளையுமா ஞாபகம் இருக்காதுக்கா. ஸோ அதுக்கப்புறம் வீட்டுல எல்லாம் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் ஸ்கூல்ல வந்து கொஞ்சம் ஒரு மாதிரியான கிண்டல் அடிப்பாங்க, கலாய்ப்பாங்க, நீ வந்து லேடி மாதிரி பண்ற, நீ இந்த மாதிரிலாம் பண்ற சொல்லிட்டு கலாய்ப்பாங்க. எனக்கு சில நேரத்துல வந்து மனசு டவுனா இருக்கீங்க இப்படிலாம் சொல்றாங்கன்னு சொல்லிட்டு இப்படி ஒரு வருஷம் ஒரு 4-5 வருஷம் பேர் தாங்க இருந்துச்சு. அதுக்கப்புறம் எனக்கு ஒரு ஆசை தெரியல, நான் வந்து இந்த மாதிரிலாம் பண்ணிருக்கேன், இந்த மாதிரிலாம் நீ ரீசன் கொடுத்துருக்கேன், வீட்டுல கூட எங்க அம்மா எல்லாம் சொல்லியிருக்காங்க, இல்லை நீ இந்த மாதிரி தான் பண்ற, நீ வந்து ஒரு பெண் பிள்ளை மாதிரி தான் நீ பண்ணிட்டு இருக்க, நீ ஆம்பளை பேமெண்ட் நடந்துக்கலன்னு சொல்லிட்டு இருக்காங்க. நானும் சொல்லுவேன், என்ன நானும் சில சண்டெல்லாம் போட்டுருக்கேன் வீட்டுல, ஏன் யாருமே நம்ப மாட்டேங்க இப்பெல்லாம் சொல்லிட்டு இருக்கேன். பட் எனக்கு வந்து ஞாபகம் இருக்காது, இந்த மாதிரி நான் பண்ணிட்டு இருப்பேன். அதுக்கப்புறம் ஒரு நாள் வந்து ஒரு அண்ணனுக்கு தெரிஞ்ச வந்து ஒரு பூசாரி நல்ல சாமி ஆடுவாரு. ஸோ ஒரு நாள் அதை பேசுறீங்க என் தனியாக கூப்பிட்டு என்கிட்ட வந்து பேசினாரு, என்னது உண்மையால நீ பண்றதா தெரிஞ்சுதான் பண்றியா இல்லை தெரியாம பண்றியான்னு கேட்டாரு. நான் வந்து யோசிக்கிறேன், கேட்குறேன் அப்பயும் அவட கேட்குறேன், ஏன் இந்த மாதிரிலாம் கேட்குறீங்க என்கிட்ட. ஸோ கேட்டேன், எனக்கே வந்து சொன்னாரு, இல்லை நீ வந்து ஒரு சில சமயம் வந்து கரெக்டாக இருக்க, சில சமயம் நீ வேற மாதிரி நடந்துக்கிறன்னு சொல்லுவாரு.
நானும் சொல்லுவேன், என்னது இது, ஏன் புதுசா சொல்றீங்க சாமி. அதுக்கப்புறம் தான் என்ன பண்றாங்கன்னு சொல்லிட்டு ஒரு நாள் அண்ணன் வந்து அவர் சாமி அழைச்சி, அவரை வந்து அம்மா ஒரு ஐயா வந்து அழைச்சாங்க. அழைச்சி வந்து என்னை வந்து என் அண்ணன் வந்து கூட்டு போனாங்க அந்த இடத்துக்கு. கூட்டு போன மினிக்கு அதுக்கப்புறம் அவர் சொன்னாரு, கண்ணை மூடிட்டு நீ வந்து கண்ணை மூடிட்டு மட்டும் தியானம் பண்ற மாதிரி உட்காருன்னு சொன்னாங்க. அது நடக்கும்போது எனக்கு ஒரு 20 வயசு இருக்கும். அந்த கோவிட் டைம் தான், ஒரு 20 வயசு இருக்கும். ஏன்னா அந்த இன்சிடென்ட் வந்து எனக்கு 15 வயசுலயே வந்து அப்படியே தொடர்ந்துகிட்டே இருந்துச்சு. நிறைய பேர் சொல்லுவாங்க, நானும் அழிவா கண்டுக்க நான் சொல்றவங்க சொல்லிட்டு போட்டேன், நம்மகிட்டே நம்ம வந்து இப்படி இருக்கோம்னு சொல்லிட்டே இருப்பாங்க. அதுக்கப்புறம் நானும் ஓகே விட்ட மணிக்கு அதுக்கப்புறம் ஒரு நாள் அண்ணன் அந்த கூட்டு போயிட்டு அந்த ஐயா அழைச்சி ஐயா வந்து சொன்னாரு, நீ கண்ணை மூட்டதை உட்காருன்னு சொன்னாரு. கண்ணை மூடிட்டு உட்காந்த மினிக்கு ஓகே நான் வந்து உட்காந்த மினிக்கு ஒரு திண்ணுரை எடுத்து என் முதுல வந்து இப்படி தேய்ச்சாரு பின்னாடி. நானும் யோசிச்சேன், என்ன அது இது மாதிரிலாம் தேய்க்கிறாருன்னு சொல்லிட்டு தேய்ச்ச மினிக்கு. அதுக்கப்புறம் எங்க அண்ணன் கூப்பிட்டு காண்டாரு, இவன் உடம்புல ஒரு புதுசா ஒரு நாக மாதிரி ஒரு உருவம் தெரியுதா, நீ பாத்தியான்னு கேட்டாரு. எங்க அண்ணன் கிட்ட கேட்டாரு, ஆமா ஒரு நாக மாதிரி ஒரு உருவம் தெரிஞ்சா இருக்கான்னு பார்த்தாரு. நானே யோசிக்கிறேன், என்ன நாகம் இன்னொன்னு சொல்றாருன்னு சொல்லிட்டு சும்மா ஒரு 3 நம்பிக்கை நானும் விட்டேன். பட் அண்ணன் கண்டிப்பா தெரிஞ்சிருக்கேன். அப்ப அண்ணன் சொல்லியிருக்கிறேன் ஆமான்னு சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் என்ன கேட்டாரு, நீ வந்து பாக்கணுமான்னு கேட்டாரு. நான் சொன்னேன், இல்ல நீங்க என்னமோ சொல்றீங்க எனக்கு ஒன்னும் புரியலன்னு சொல்லிட்டு. இவனுக்கு எங்க வீட்டுல வந்து ஒரு நாய் வளர்ப்பு பப்பி இருக்கு, டாக் இருக்கு, கருப்பு தான் கூப்பிடுவோம். சரி நீ பாக்கணுமான்னு சொல்லிட்டு ஒரு குங்குமத்தை எடுத்து போயிட்டு எங்க பப்பி சைட்டு வந்து கட்டி போட்டிருக்கோம். அந்த மின்னுக்கு வந்து போட்டாரு. போட்ட மினிக்கு ஒரு 5 நிமிஷம் கழிச்சு போய் திருப்பி அந்த இடத்த போய் பாருங்கன்னு சொன்னாரு. பட் பப்பி வந்து அந்த குங்குமத்தை போட்ட மினிக்கு என்னென்னமோ சுரண்டிட்ட மினிக்கு வந்து ஒரு ஷேப் மாதிரி தெரிஞ்சுக்கு, அப்படியே ஒரு நாகத்தோட ஷேப் மாதிரி தெரிஞ்சிச்சு. அதெல்லாம் பார்த்த மினிக்கு அதுக்கப்புறம் எனக்கு கூட்டாரு அந்த ஐயா வந்து எனக்கு கூட்ட மினிக்கே சொன்னாரு, டபான்னு சொல்லி கூட்ட மினிக்கே என் மூஞ்சி கை வச்சு அங்க பாருன்னு சொன்னாரு. நான் பார்த்த மினிக்கு நான் ரொம்ப ஷாக்கிங் ஆயிட்டேன், என்ன ஒரு நாக மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு மினிக்கு என்ன. அதுக்கப்புறம் தான் உண்மையிலதான் சொல்றாரு, இல்ல நீ எங்கேயாச்சும் தனியா போனியான்னு கேட்டாரு. உச்சி நேரத்துல வந்து தனியா எங்கேயாச்சும் போனியான்னு கேட்டாரு. அதுக்கப்புறம் வந்து நானும் சொன்னேன். அப்படியே லைன்ல இருங்க, பாட்டுக்கு பிறகு மேலும் பேசுமே என்னதான் நடந்துச்சுன்னு. ராகவில் கீதாவுடன் மர்ம தேசம். ராகவில் இது மர்ம தேசம். சொல்லுங்க, அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு? அதுக்கப்புறம் வந்து நானும் சொன்னேன், ஆமா நிறைய வாட்டி பேருக்கு சில நேரத்துல கடுப்பா இருந்துச்சுனாக்கா மோட்டர் எடுத்துட்டு நான் இருக்கிறது லாட்டரி வீட்டுக்கு லாட்டரியில மோட்டர் எடுத்து ரொம்ப கொஞ்சம் தூரமா போதும் மயக்க இருக்க மட்டும் நிறைய போயிட்டு இருந்திருக்கேன்னு. அதான் அப்பதான் உனக்கு இனிஷியம் நடந்திருக்கு, உன்னறியாவிலே ஒரு நாக வந்து உன் உடம்புல ஏறி இருக்குன்னு சொல்லிட்டு. நான் சொன்னேன், ஏன் வந்து அது வந்து என் உடம்புல ஏறணும்னு. இல்ல அந்த நாகம் வந்து ஒரு ஆணோட நாகம், அந்த ஆண் நாக வந்து உன்னை வந்து அடையணும்னு பாக்குதுன்னு சொன்னாரு. கஷ்டத்துல படத்துல இருக்கிற மாதிரியே இருந்துச்சு. நான் வந்து யோசிக்கிறேன், அந்த ஆண் நாகத்துக்கு வந்து உங்களை பார்க்க ஹீரோ மாதிரி தெரிஞ்சிருக்கு. இல்ல அதுக்கு அந்த நாகம் வந்து இப்படி சாப்பிட்டு ஒன்னு உட்கார வச்சு அந்த சொல்றாரு, உனக்கு வந்து எல்லா விஷயம் புரிஞ்சிருக்கேன், நீ ஸ்கூல் படிக்கும் போது படிக்க ஏன் உன்னை வந்து எல்லாம் கிண்டல் அடிச்சுக்கிட்டு உன்னை வீட்டுல ஆளுங்க கூட உனக்கு கிண்டல் அடிச்சுட்டு. நான் சொன்னேன், ஆமா புரியுது, பட் ஏன் இந்த மாதிரி நினைச்சிட்டு அப்பதான் சொன்னாங்க, இது எதுக்கும் யாருக்கும் ஒண்ணு ஏறி விட்டது. ஸோ நீ அந்த டைம் நீ பேருனால உன் மேல வந்து அது ஏறிடுச்சு, ஆனா வந்து உனக்கு தெரிஞ்சிருக்காதுன்னு சொன்னாரு. நான் சொன்னேன், எப்படி நடந்துச்சுன்னு தெரியல, ஆனா ஏன் அது மாதிரி அப்பதான் ஒண்ணு சொல்றாரு, அது வந்து நீ வந்து ஒரு பெண்ணா மாறணும் புரியுதாக்கா. படத்துல இருக்கிற மாதிரியே இருந்துச்சு, சதுரமுகி படத்துல கதை மாதிரியே தான் இருந்துச்சு. உங்க கதையை வச்சு ஒரு படம் எடுக்கலாம் போல. காமெடிலாம் பண்றீங்க பாருங்க. இல்ல இது வந்து கிட்டத்தட்ட ஒரு படம் மாதிரி தான், எனக்கு கிட்டத்தட்ட ஒரு படம் மாதிரி தான் நடந்துச்சு இது உண்மையால, பட் உண்மையில நடந்தது. ஸோ அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணாரு, அதுக்கப்புறம் வந்து நீ வந்து இன்னும் கொஞ்சம் விட்டா வந்து நீ கிட்டத்தட்ட அந்த மாதிரி மாற கூட வாய்ப்பு இருக்கு, எதுவும் நல்ல நேரம் நீ வந்து தப்பிச்சுட்டே வந்ததுனால ஸோ அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியலன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அண்ணனும் அந்த ஐயா சாமி வச்சு கஷ்டப்பட்டு உடம்பு வந்து எடுத்தாங்க. பட் வந்து ரொம்ப சொன்னாரு, ரொம்ப அடம் பிடிச்சு. பட் எனக்கு எந்த ராசமும் தெரியல, வந்து உட்கார சொல்லிட்டு நீ உட்காந்து மட்டும் நீ நகரக்கூடாது, நீ உட்காந்து மட்டும் நீ நகரக்கூடாது சொல்லிட்டு அவங்க எடுக்கிறாங்களா. அப்படி நாங்க வந்து வெளியே வர மாட்டேங்கிட்டோம். அது வந்து அவர்கிட்ட வந்து சொல்லுதான், இல்ல நாங்க விட்டு போக மாட்டாங்க, எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அடம் பிடிச்சா. ரொம்ப ஐயா ரொம்ப ஆக்கிரமே கட்டுப்படுத்தி ஓங்கி முதுல பட்டீர்னு அடிதான் அடிச்சாருக்கா. ஆனா செம்ம வெளி அந்த அடி ஓங்கி பட்டீர்னு அடிச்சு அடிச்ச மீது அதுக்கப்புறம் எதுவும் ஆகல, அப்படியே கொஞ்சம் உடம்பு வந்து கொஞ்சம் பாரம் குறைஞ்ச மாதிரி ஆயிடுச்சுக்கா. கொஞ்சம் மிச்சம் அதுக்கப்புறம் சொல்றேன், நீ திரும்பி பார்க்காம நீ வேற ரூம் குள்ள போய் படுன்னு சொன்னாரு. அடுத்த டைம் எனக்கு தூங்கி என்னால ஞாபகம் இருக்கு, அந்த இன்சிடென்ட் நடந்து முடிஞ்சு மணி விடிகால 2 இருக்கும். மறுநாள் கால சாயங்காலம் 5 மணிக்கு தானே எழுந்தேன்.
5 மணி நேரம் எழுந்து கேட்கறேன் எனக்கு என்ன ஆச்சுன்னு கேட்கறேன். எனக்கு உடம்பு அப்படியே அடிச்சு போட்ட மாதிரி இருந்துச்சு. அப்பதான் நடந்த இன்சிடென்ட் ஒண்ணு அண்ணன் சொல்ற இந்த மாதிரி நடந்துச்சு, இப்பதான் நடந்துச்சு, இந்த மாதிரிலாம் ஏறி இந்த மாதிரி ஒரு நாங்க வந்து உடம்புல ஏறி இந்த மாதிரிலாம் ஆட்டம் காட்டி இருக்கு. அந்த பிரேயர் செய்யும் போதெல்லாம் உள்ள காட்சியில உங்களுக்கு ஞாபகம் இருந்துச்சா? நீங்க தூங்கி எஞ்சதும் இதெல்லாம் நடந்துச்சே, அவர் விட்ட எத்து? எனக்கு வந்து எங்க வந்து அந்த எங்க வீட்டு டாக் அந்த ஷேப் அந்த குங்குமத்துல ஷேப் போடுச்சுல்லக்கா, அது மாதிரி தான் ஞாபகம் இருக்கு. எதுவுமே ஞாபகம் இல்லை. அப்படி ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சு, மறக்கூடியாத ஒரு அமானுஷ்யமான விஷயம் தான் அது. உண்மையாக அது எத்தனையோ கோவிட் டைம்ல நடந்த ஒரு கதை இன்சிடென்ட். அதுக்கு முன்னாடி எங்க வீட்டு பப்பி வந்து என்கிட்ட வராது. என்கிட்ட வந்தாலும் என்கிட்ட வந்து உருமோ, என்கிட்ட வந்து குறைக்கும், என் மேல வந்து கிட்ட வராது, குறைக்க கடிக்க வரும். நானும் சொல்லுவேன், ஏன் நம்ம வளர்த்த நாயை நம்மளுக்கு கடிக்க வருது. அப்புறம் இப்பதான் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு நடந்த இன்சிடென்ட்டுக்கும் ஒவ்வொன்று பதில் கிடைச்சாரு. இந்த மாதிரிலாம் நடந்திருக்கு, எனக்கே தெரியாம போச்சு. எனக்கு இப்பதான் எல்லாம் ஓகே கியூர் ஆகி ஓகேவா இருக்கு. இதுதான் என் வாழ்க்கையில அந்த 3 அமானுஷ்ய விஷயங்கள். இன்ட்ரெஸ்டிங். ஓகே, ஷேர் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. ஓகேக்கா. மர்மமான சம்பவம் உங்க வாழ்க்கையிலும் நடந்திருக்கா? இதை எப்படியாவது மர்ம தேசம் நிகழ்ச்சியில சொல்லியே ஆகணும்னு ரொம்ப நாளா ட்ரை பண்ணி லைன் கிடைக்கலையா? கவலையை விடுங்க, வாட்ஸ்அப் பண்ணுங்க. உங்க பெயர் #MD 036 491 3333. உங்க பெயர் மற்றும் #MD அப்படின்னு டைப் பண்ணா போதும்.